உடைந்த களிமண் கிண்ணம். ஒரு சிறிய கிராமத்துல ஒரு அலமாரியில நிறைய களிமண் கிண்ணங்கள் இருந்துச்சாம். அவை எல்லாமே பளபளப்பா இருந்துதாம். ஆனா ஒரு கிண்ணம் மட்டும் சிறு சிறு விரிசல்களோட இருந்தது. அதை பார்த்த மற்ற கிண்ணங்கள் சொல்லுச்சாம், நீ பயனில்லாதவன். ஒரு நாள் எல்லா கிண்ணத்திலையும் தண்ணி ஊத்துறாங்க. மற்றவை நிறைந்தது. ஆனால் இந்த கிண்ணத்துல இருந்த தண்ணி சொட்டி சொட்டி வெளியேறிருச்சு. அது வெட்கப்பட்டு தலை குனிந்தது. நான் எதற்கும் உபயோகமில்லை என்று நினைத்தது. ஆனா தினமும் அந்த கிண்ணம் ஒரு பாதையில நடந்து போச்சாம். நடக்கும் போதெல்லாம் அந்த விரிசல்கள்ல இருந்து தண்ணீர் சொட்டிட்டே இருந்துதான். யாருமே அதை கவனிக்கல. ஒரு நாள் அதே பாதையில சிறு சிறு செடிகள் முளைச்சுச்சான். பிறகு அழகான மலர்கள் பூத்துச்சான். முழு கிராமமும் அதை நின்று ரசிச்சு பார்த்துருக்காங்க. அப்போதான் எல்லாருக்குமே புரிஞ்சது, உடைந்ததுதான் இந்த பாதைக்கே உயிர் கொடுத்தது என்று. தேவன் உடைந்தவற்றை தூக்கி எறிய மாட்டார். அவற்றை வைத்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார். உன் உடைப்பு கூட தேவனுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. நேர்மையான சிறுவன். ஒரு சிறிய நேர்மையான செயல் ஒரு வாழ்க்கையையே மாற்றிவிடும். ஒரு நாள் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும்போது சாலையில ஏதோ ஒன்று கிடக்கிறத ஒரு சிறுவன் பார்க்கிறான். இது என்ன? சிறுவன் கீழே குனிந்து பார்க்கிறான். பணப்பை முழுக்க பணம். சிறுவன் கொஞ்ச நேரம் யோசித்தான். இந்த பணத்தால விளையாட்டு பொருட்கள் வாங்கலாம், மிட்டாய் வாங்கலாம், புதிய புத்தகங்கள் கூட வாங்கலாம். ஆனால் அவன் மனசு இன்னும் சத்தமாக பேசினது. இது என்னுடையது இல்லை, இதை நான் திரும்பி கொடுக்கணும். அவன் அருகிலிருந்தவர்களிடம் கேட்டான். பணப்பையின் உரிமையாளரை கண்டுபிடித்தான். அந்த மனிதன் சிரித்துக்கொண்டே சிறுவனை ஆசிர்வதித்தான். நீ ரொம்ப நல்ல குழந்தை. உன் நேர்மையே உன் மிகப்பெரிய செல்வம். குழந்தையே, நேர்மையுடன் நடக்கும் போது தேவன் மகிழ்கிறார். நேர்மையான இதயம் எப்பொழுதும் வெளிச்சமாக இருக்கும். 2 கிராமங்கள். ஒரே பகுதியில் 2 கிராமங்கள் இருந்துச்சாம். ஒரு கிராமம் நம்பிக்கை இழந்த கிராமம், மற்றொரு கிராமம் நம்பிக்கையோடு இருந்த கிராமம். 2 கிராமங்களிலும் தினமும் தினமும் மழை பெய்து கொண்டே இருந்தது. முதல் கிராம மக்கள் சொன்னார்கள், இந்த மழை எப்போதாவது நிற்குமா? எங்களுக்கு ஏன் இப்படி சோதனை? அவர்கள் வானத்தை பார்த்து கத்தினார்கள். விதைக்கவில்லை, வேலை செய்யவில்லை, மழையை சபித்தார்கள். ஆனால் 2வது கிராம மக்கள் வேறுபட்டவர்கள். மழை நிற்காவிட்டாலும் நாம் விதைப்போம். மண்ணில் விதை போட்டார்கள், வயலை கவனித்தார்கள். மழையில் கூட நம்பிக்கையை விடவில்லை. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக மழை நின்றது. சூரியன் கொளுத்தியது. முதல் கிராமத்தில் மண் வெடித்தது, செடிகள் இல்லை, வாழ்க்கை வறண்டது. 2வது கிராமத்தில் மழையில் வளர்ந்த வேர்கள் நீரை தக்க வைத்திருந்தன, பசுமை தொடர்ந்தது. அப்போதுதான் அனைவருக்கும் புரிந்தது, மழை சாபமில்லை, அது தயார் செய்யும் ஆசிர்வாதம். இயேசு சொன்னார், நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதை நடைமுறைப்படுத்துகிறவன் பாறையின் மேல் வீட்டை கட்டிய மனிதனைப் போல. மழை வந்தாலும் காற்று அடித்தாலும் அந்த வீடு விழவில்லை. ஆசிர்வாதம் சில நேரம் மழை போல வரும். நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதை நடைமுறைப்படுத்துகிறவன் பாறையின் மேல் வீட்டை கட்டிய மனுஷனைப் போல்.